ஹே ஹாய் கைஸ், எல்லாம் இருக்கீங்களா? ஸோ எல்லாம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா, போன வீக்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டிங் மாதிரி போட்டிருந்தேன். ஒரு 3 ஜானர்ல உங்க ஃபேவரட் அப்படியே ஓட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுல நிறைய பேர் யூனிக் ஹாரர் மூவிஸ் தான் ஓட் போட்டிருந்தாங்க. அதனால இன்னைக்கு யூனிக் ஹாரர் மூவிஸ் தான் பார்க்க போறோம். சொல்லியிருக்க அந்த 5 படமே பார்த்தீங்கன்னா வேற லெவலான இருக்க ஹாரர் சீன்ஸ் படம் தான். ஸோ எல்லா மூவிஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த் வாட்சான மூவிஸ் தான் சொல்லுவேன். டெஃபினட்டா நீங்க நம்பி பார்க்கலாம். ப்ளஸ் எல்லாமே தமிழ் டப்ல வேற இருக்கு. இது இல்லாம வேற ஏதாவது ஹாரர் மூவிஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. மேபி அது நல்லா இருந்துச்சுன்னா அடுத்த வீடியோஸ்ல நம்ம போடலாம். அப்புறம் என்னப்பா இப்போ வீடியோ ஆரம்பிச்சு விட்டுறலாம். நம்பர்ஸ்ல 5th பிளேஸ்ல ஹவுஸ் ஆஃப் வேக்ஸ் 2005ல வந்து ஹாரர் கிரைமான மூவி. வித் IMDb இந்த 5.5 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சரி ஓகே, இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்னு சேர்ந்துட்டு ஒரு ஃபுட்பால் மேட்ச் பார்க்கறதுக்கோசரம் போறாங்க. ஸோ போயிட்டு இருக்க வழியில் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுது. இதுக்கப்புறம் இந்த கிராமத்துக்குள்ள இருக்க ஹவுஸ் ஆஃப் வேக்ஸ்ங்கிற ஒரு மியூசியத்துக்கு போறாங்க. ஸோ மெடிக்கல் செய்யப்பட்ட அந்த மியூசியம். ஸோ இவங்க அங்க போனதுக்கு அப்புறம் என்னென்னலாம் உங்களுக்கு பிரச்சனை வருது, பிரச்சனை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அவங்க உயிரோட அங்கிருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, பேசாம அங்க நடக்கிற ஒரு கொடூரமான பிரச்சனை ஆகட்டும். ஸோ இதுவரையும் நம்ம பார்த்த ஹாரர் மூவிஸ்ல இது கொஞ்சம் யூனிக்கா இருந்துச்சு. அதே சமயம் படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் லேகா போற மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்குங்கிற மாதிரி செம்ம ஒரு ஹாரர் த்ரில்லரா கொண்டு போயிருப்பாங்க. சோ ஒரு டிஃபரெண்டான யூனிக் ஹாரர் மூவி இருக்கும், மிஸ் பண்ணாம பாருங்க. நம்பர்ஸ்ல 4th பிளேஸ்ல ஆர்பன் 2009ல வந்து ஹாரர் மிஸ்டரியான மூவி. IMDb 7 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினும் அவங்க ஹஸ்பண்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரமத்துல இருந்து ஒரு பொண்ணு தடுத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் பிரெக்னன்ட்டா இருக்கப்ப அவங்க பிரெக்னன்சி டைம்ல அந்த குழந்தை இறந்திருக்கும். சோ அதனால இன்னொரு குழந்தையை தத்தெடுக்கலாம்னு சொல்லிட்டு வராங்க. அதே மாதிரி ஒரு ஆசிரமத்துல எஸ்தர்ங்கிற ஒரு 9 வயசு பொண்ணு தத்தெடுக்கிறாங்க. சோ அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு அவங்களோட இன்னும் 2 பசங்க கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல நல்லா தான் போகும். இதுக்கப்புறம் மட்டும் தான் பிரச்சனைங்கிறதே ஸ்டார்ட் ஆகுது. பொண்ணு வந்ததுல இருந்து இவங்க வீட்டுல நிறைய மிஸ்ட்ரீஸ் நடக்குது. பயங்கரமான பிரச்சனை எல்லாம் கூட வருது. இதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்ல என்னென்ன பிரச்சனை நடக்குது, இந்த மிஸ்ட்ரீஸ்க்குலாம் காரணம் என்ன, பேசாம இந்த பொண்ணு யாரு அப்படிங்கிற மாதிரி ஐமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் மாதிரி ரிவீல் பண்ணிருப்பாங்க பாருங்க. ஒரு வேற லெவலான ட்விஸ்டா இருக்கும். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு ஒரு ட்விஸ்டா இருக்கும். கண்டிப்பா இந்த மூவி மிஸ் பண்ணாம பாருங்க. தமிழ் டப்ல வேற இருக்கு. நம்பர்ஸ்ல 3rd பிளேஸ்ல டாக் டு மீ 2022ல இந்த ஹாரர் த்ரில்லரான மூவி. வித் IMDb 7.1 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, டீனேஜ் வயசுல இருக்கிற நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா இறந்து ஒரு 2 வருஷம் தான் இருக்கும். அவங்க ஃப்ரெண்ட் வீட்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டோட பிரதர் சேர்ந்து ஒரு பார்ட்டிக்கு போறாங்க. அந்த பார்ட்டில பாத்தீங்கன்னா ஒரு கிரேசியான கேம் விளையாடிட்டு இருப்பாங்க. ஒரு டேபிள்ல வெறுமனே ஒரு ஹேண்ட் இருக்கு. அந்த ஹேண்ட நம்ம கையில பிடிச்சா ரேண்டமா ஏதோ ஒரு பேய் வந்து நம்ம கிட்ட பேசும். நம்ம அக்செப்ட் பண்ணோம்னா நம்ம பாடியில கூட அந்த பேய் வந்துரும். சோ இப்படி ஜாலியா போயிட்டு இருக்க அந்த கேம் போக போக படத்துல என்ன ஆகுது, அந்த கேம் விளையாண்டவங்க என்ன நிலைமையில ஆறாங்க, சோ கடைசில அவங்களும் தப்பிக்க முடிஞ்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃபரெண்டான ஹாரர் மூவியை கொண்டு போயிருப்பாங்க. அதே சமயம் படத்துல நிறைய சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப ஹாரராவும் த்ரில்லராவும் கொண்டு போயிருப்பாங்க. அந்த கேரக்டர் அப்படியே மாறுறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம ஒரு த்ரில்லாவே கொண்டு போயிருந்தாங்க. கண்டிப்பா இந்த மூவி மிஸ் பண்ணாம பாருங்கன்னா சொல்லுவாங்க. தமிழ் டப்ல வேற இருக்கு. நம்பர்ஸ்ல 2nd பிளேஸ்ல மலிக்னன்ட் 2021ல அந்த ஹாரர் கிரைமான மூவி. வித் IMDb 6.2 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த மூவியோட ஒன்லைன் மட்டும் சொல்லிடுறேன். இந்த படத்தை பார்த்ததுக்கு கண்டிப்பா மறந்துடுவீங்க. ஹாரர், ஆக்ஷன், ஸ்லாஷர், சஸ்பென்ஸ்னு வேற லெவல்ல கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் எல்லா ஆடியன்ஸுமே திருப்திப்படுத்தும். அப்படின்ற இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயின் இருக்காங்க, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கனவு வருது. கனவுல பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் கொலை பண்ற மாதிரி, அதே சமயம் அந்த கனவுல நடந்த மாதிரி உண்மையாவும் நடக்குது. சோ ஏகப்பட்ட பேர் அப்படி சாகுறாங்க. சோ இதை நம்ம ஹீரோயின் தான் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் விசாரிக்கிறாங்க. இதுக்கு இந்த மிஸ்ட்ரிஸ்க்குலாம் காரணம் என்ன, கண்டுபிடிக்க முடிஞ்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கிளைமேக்ஸ்ல கொண்டு போய் ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க பாருங்க. ஒரு வேற லெவலான ட்விஸ்ட்னே சொல்லலாம். அதே இந்த ஹாரர் சீன்ஸ் எல்லாமே கண்டிப்பா நம்மள சீட் எட்ஜிக்கா உட்கார வச்சிருப்பாங்க. சோ டெஃபினட்டா சொல்றேன், மஸ்ட் வாட்ச் இந்த மூவி. நீங்க நம்பி பார்க்கலாம். படம் பார்த்து முடிக்கிறப்ப கிளைமேக்ஸ் சீன்ஸ்லாம் அல்டிமேட்டா இருக்கும். நம்பர்ஸ்ல 1st பிளேஸ்ல பெட் செமெண்ட்ரி 2019ல வந்து ஹாரர் த்ரில்லரான மூவி. வித் IMDb 6.7 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சரி ஓகே, இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா புதுசா ஒரு வீட்டுக்கு கூட்டி போறாங்க. அதே சமயம் அந்த வீட்டுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு சுடுகாடு மாதிரி இருக்கு. சோ அந்த வீட்டை சுத்தி கூட ஒரு மிஸ்ட்ரியா இருக்கு. இதுக்கப்புறமேட்டு தான் படத்துல கதைங்கிறது ஆரம்பிக்குது. ஹீரோ வீட்ல இருக்க பூனை பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துருது. சோ அந்த பூனை பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமிலி செல்லமா வளர்த்திருப்பாங்க. அதே சமயம் அவங்க பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச கேட்டு, அதனால அந்த பக்கத்துல இருக்க சுடுகாட்டுல புதைச்சிடுறாங்க. சோ மறுபடியும் அடுத்த நாள் பார்த்தா பூனை அங்க இருந்து உயிரோட வந்துருது. அதே சமயம் அது கொஞ்சம் அன்யூஷுவல் நடக்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆக்சிடென்ட்லயே நம்ம ஹீரோட பொண்ணு இறந்துடுறாங்க. சோ அந்த சுடுகாட்டுல புதைச்சிட்டு நம்ம பொண்ணு திரும்பி வந்துருவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க போய் புதைக்கிறாரு. இதுக்கப்புறம் அந்த சுடுகாட்டுல அந்த பொண்ணு உயிரோட வந்து நம்ம ஹீரோட ஃபேமிலி என்னென்னலாம் பண்ணுது, இதுல இருந்து நம்ம ஹீரோட ஃபேமிலி தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சம ஒரு ஹாரர் மூவியை கொண்டு போயிருப்பாங்க. நல்ல ஒரு டிஃபரெண்டான ஹாரர் மூவி பார்க்கணும்னு நினைச்சா கண்டிப்பா இந்த மூவி நீங்க நம்பி பார்க்கலாம். தமிழ் டப்ல வேற இருக்கு. சரி ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு போயிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோட வந்து பார்க்கறேன். டாடா, பை பை.